இராணுவம் மற்றும் காவல்துறையில் ஆர்வமுடன் பணியாற்ற விரும்பும் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு உடற்தகுதி பயிற்சி அளித்து ஊக்குவிக்கும் ஓய்வு பெற்ற எல்லை பாதுகாப்பு வீரர் பெத்த பெருமாள். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற எல்லை பாதுகாப்பு வீரர் பெத்த பெருமாள். இவர் எல்லை பாதுகாப்பு படையில் 12 வருடங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றார். இவர் தினமும் மயிலாடுதுறையில் உள்ள மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள சாய் விளையாட்டு மைதானத்தில் உடற்பயிற்சி செய்து வரும்போது அங்குள்ள ஏழை எளிய இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பயிற்சி செய்வதை கண்டார். ஒவ்வொருவரும் உடற்பயிற்சியை முன்னுக்கு பின்னாக மாறாக செய்து வந்ததை கண்டார். உடனே அந்த இளைஞர்களிடம் போய் கேட்டபோது, நாங்கள் காவல்துறையில் பணியாற்ற விரும்புகிறோம். அங்கு என்ன உடற்தகுதி பயிற்சிகள் எடுக்கப்படும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஏதோ எங்களுக்கு தெரிந்த உடற்பயிற்சியை கற்றுக்கொண்டு காவல்துறையிலும் இராணுவத்திலும் பணியாற்ற ஆர்வம் உள்ளோம் என்று தெரிவித்தனர். தனியார் நிறுவன உடற்தகுதி பயிற்சி மையத்திற்கு சென்றால் மாதம் 1000 ரூபாய் முதல் 5000 வரை கேட்கிறார்கள். எங்களால் அந்த பணத்தை கொடுக்க இயல முடியாது. ஆனால் எங்கள் மனதில் ஓடுவதெல்லாம் காவலர் மற்றும் இராணுவ வீரராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே. அதற்காகத்தான் இப்படி பயிற்சி எடுக்கிறோம் என்று கூறியதை கேட்ட பெத்த பெருமாள், கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கிறேன் என்று கூறி கடந்த 5 வருடங்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறையில் பணியாற்ற விரும்பும் ஆர்வமுள்ள இளைஞர்கள் அதற்கான எழுத்துத் தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வுகளில் அதிக அளவில் வெற்றி பெற முடியாமல், அவர்களது லட்சியத்தை அடைய முடியாமல் தொய்வு ஏற்படுவதை அறிந்தும் காவல்துறை பணிக்கு செல்ல வேண்டும் என்ற துடிப்பும் ஆர்வமும் உள்ள இளைஞர்கள், இளம்பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்திய இளைஞர் வாழ்வியல் அறக்கட்டளை சார்பில் இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறார் ஓய்வு பெற்ற எல்லை பாதுகாப்பு வீரர். காவலர் மற்றும் இராணுவ தகுதி தேர்வில் தேர்வுக்கு எழுத்து தேர்வு இயல்பானது. ஆனால் உடற்கல்வி தேர்வு என்பது கடினமானது. தேர்வு மையத்தில் எடுக்கப்படும் உடற்தகுதி பொறுத்துதான் வேலை அமையும். தேர்வு மையத்திற்கு செல்லும் போது தேர்வாளர்கள் உடற்தகுதி குறித்து எந்த பயிற்சியும் இல்லாமல் வேலை அறிவிப்பு வந்தவுடன் தேர்வு மையத்திற்கு சென்று பல இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் ரிஜெக்ட் ஆகி வந்து விடுகிறார்கள். இதை உணர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் தேர்வு மையத்திற்கு செல்லும் போதே அனைத்து உடற்தகுதியும் கற்றுக்கொண்டு சென்றால் கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். இதனைத் தொடர்ந்து தினம்தோறும் இலவசமாக இந்த பயிற்சியை மாலை நேரங்களில் கற்றுக் கொடுத்து வருகிறார். இதுவரை இவரிடம் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சி பெற்று காவலர்கள் மற்றும் இராணுவ வீரர்களாக வலம் வருகிறார்கள். மேலும் அதிகமான இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களையும் ஊக்குவித்து வருகிறார். கல்லூரி மற்றும் பள்ளிகளில் ஆண்டு விடுப்பு நேரங்களில் ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று விழிப்புணர்வு துண்டு பிரச்சுரம் வழங்கி அவர்களை பயிற்சிக்கு வாருங்கள் என்று தானாக முன்வந்து அழைப்பு விடுத்து வருகிறார். இவர் நம்மிடம் கூறுகையில், மயிலாடுதுறையில் கடந்த 2.5 ஆண்டுகளாக இளைஞர்களுக்கு உடற்தகுதி பயிற்சி அளிக்கப்படுகிறது. போலீஸ் பணியில் சேர விரும்பும் 500 பேருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் இலவசமாக அளித்து வருகிறேன். சாய் விளையாட்டு மைதானத்தில் தினமும் மாலை 5 முதல் 6 மணி வரை காவல்துறை வேலைக்கு செல்வதற்கான கயிறு ஏற்றல், ஓட்டப்போட்டி, வட்டு எறிதல், தட்டு எறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பயிற்சிகளும் சிலம்பம் பயிற்சியும் அளித்து வருகிறேன். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்தவர்கள் காவலர்களாகவும், டிகிரி முடித்தவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு தேர்வாகலாம். எழுத்து தேர்விற்கான பயிற்சியும் வரும் ஏப்ரல் மாதத்தில் அளிக்க உள்ளோம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் காவல்துறை மற்றும் இராணுவத்தில் பணிக்கு செல்ல ஆர்வம் உள்ளவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறேன். இதனை மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் பயன்பெற வேண்டும் என்றார். நான் உங்கள் மகிழ்ச்சி பெத்த பெருமாள், ஓய்வு பெற்ற எல்லை வீரர். கடந்த ஒரு 2018 ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு 5-6 வருஷமா காவல்துறைக்கும் முப்படைக்கும் செல்ல இளைஞர்களுக்கும் இலவசமா உடற்தகுதி பயிற்சி நம்ம சாய் மைதானம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் நான் கொடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை நான் உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 இளைஞர்களை முகமுகமாக சந்திச்சிருக்கோம். இப்போ அற்புதமான பொன்னான வாய்ப்பு நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா 3644 வேக்கண்டு தமிழ்நாடு காவல்துறையில சிறைத்துறை, 2ஆம் நிலை காவலர் மற்றும் தீயணைப்பாளர். இது இப்போ 3644 வேக்கண்ட் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி கடைசி தேதி. இதை நாங்கள் எப்படி பண்ணிடுறோம் அப்படின்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுலேருந்து எழுத்து தேர்வு பயிற்சி, உடற்தகுதி பயிற்சி எல்லாத்தையும் கலந்துக்கிறதுக்கு நாங்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கோம். இதை கடந்த 2018 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 இளைஞர்களையும் முகமுகமாக பார்த்துருக்கோம். இதுல மெயினான விஷயம்னா 1500 மீட்டர் தகுதி சுற்று எப்படி அவங்க கடக்கணும், அதே மாதிரி 400 மீட்டரு, அதே மாதிரி 200 மீட்டரு, அதே மாதிரி 100 மீட்டரு ரோப் ஏறுது எப்படி, எல்லாமே டாக்டிக்ஸ் சொல்லி கொடுத்தோம். லாங் ஜம்ப் எப்படி பண்ணணும்,
பெண்களுக்கு த்ரோபால் எப்படி பண்ணணும், இது எல்லாமே அவங்களுக்கு டாக்டிஸா அவங்க ஏத்துக்கிற மாதிரி நாங்க இந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கோம். இந்திய இளைஞர்கள் வாழ்வியல் அறக்கட்டளை என்ற அறக்கட்டளை வாழ்க இந்த பயிற்சியை வந்து கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக கொடுத்துட்டு இருக்கேன். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20ல இருந்து 30 மாணவர்கள் வந்து நம்ம மயிலாடுதுறை ஊர்கால் பணியில இருக்காங்க. ஒரு 6-7 பேர் வந்து கான்செப்ட்ல இருக்காங்க. ஒரு 3-4 பேர் வந்து எஸ்ஐ இருக்காங்க. இது முற்றிலும் உடல் தகுதி பயிற்சி இலவசமா தான் கொடுத்துட்டு இருக்கேன். எழுத்து தேர்வு பயிற்சி அதுக்கான இடத்தையும் தேடிட்டு இருக்கேன். நிச்சயம் மாணவர்களும் இளைஞர்களும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களுமே மயிலாடுதுறை தேடி வந்தீங்க அப்படின்னா நிச்சயம் காவல்துறை ஜெயிச்சலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.